Hi guys, welcome to JJ Mom's Life Tale. எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மலேசியாக்காரவங்க எல்லாருக்குமே தெரியும் இது புலூர் ஈத்தாம் அப்படின்ட்டு. அதை நம்ம தேங்காய் பால் சீனி போட்டு குடிப்போம் எல்லாருமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப நல்லது. தேங்காய் பால் சீனிலாம் போடாமல் வெறும் உப்பு கஞ்சியை காய்ச்சி நீங்கள் ஒரு மாதம் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக உடம்பு எடை கண்டிப்பாக குறையும். இதில் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த கஞ்சி குடிக்கலாம். சரியான இரும்பு சத்து கல்சியம் இருக்குது. 1 கிலோ அரிசி வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு மாதம் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கவுனி அரிசி. இங்கே மலேசியாலே விளைச்சலாம் அதிகமாக இருக்குது. அப்புறம் தாய்லாந்துலேயும் விளையுது. இந்த கவுனி அரிசி ரொம்ப இரும்பு சத்து இருக்குது. அதுக்கப்புறம் கெட்ட கொலஸ்ட்ராலை உடம்புலேருந்து நீக்குது. கெட்ட கொழுப்புகள் ஊழ சதைகளெல்லாம் நீக்குது. எடை குறையன்னு ஆசைப்படுறவங்க இந்த கஞ்சியை ஒரு மாதம் அட்லீஸ்ட் 1 மாதமாவது குடித்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இந்த கவுனி அரிசியை இப்போ நம்ம தண்ணியில் ஊற்றி நல்லா அலசிட்டு காய வைக்க போகிறோம். காய வச்சு ஈரம்லாம் போன பிறகு வறுத்து பொடி பண்ண போகிறோம். இது 2 மாதிரி செய்யலாம். நீங்கள் இல்லைன்னா 1/4 கப்பு டெய்லி நீங்கள் ராத்திரியில் படுக்கையில் ஊற வச்சுட்டு படுங்க. காலைல எந்திரிச்சு அதை வடிகட்டிட்டு அரைச்சி நீங்கள் கஞ்சியாச்சு குடிக்கலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். எனக்கு பொடியாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் பொடி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் முதல்ல அரிசியை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டவலில் காய வைக்க போகிறேன். இப்போ காட்டன் துணியை கீழே விரித்து வச்சுருக்கிறேன். தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்போ நான் அதில் காய வைக்கிறேன். காய வச்சுட்டு ஈரம் உறிஞ்சின பிறகு அந்த காட்டன் துணியை எடுத்துகிட்டு ஒரு பேப்பரில் கீழே போட்டு நான் காய வைக்கிறேன். ஏன்னா ஈரமாக இருக்கும் கீழே கொஞ்சம் கனத்த துணி. அதனால் பேப்பர் இருந்தால் சுருக்காக காஞ்சிடும். அதுவே நீங்கள் லேஸ் துணியாக இருந்தால் நீங்கள் ஒரே துணியிலே வச்சுக்கிறோங்க. இப்போ நல்லா முருண்டு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணுறது தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிறேங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த அரிசியை கொட்டி வருங்க. நல்லா பொரியும். நம்ம பொரிய அரிசிலாம் எப்படி செய்வோம் அந்த மாதிரி லைட்டாக பொரியும். பொரிஞ்சிக்கிட்டு இருக்கையிலே அடுப்பு அடைச்சிருங்க. அவ்வளோதான். நல்லா பொரியிற சத்தம் நம்மளுக்கே கேட்கும். டப்புன்னு தெரிக்கும். அதோட முடிஞ்சிருச்சு. அதோட நம்ம அடுப்பை அடைச்சிட வேண்டியது தான். ரொம்ப கரிக்கிற வேண்டாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம்லேயே வைங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம்லேயே வச்சு வருங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வறுபட்டுரும். அப்புறம் ஆற வச்சு நம்ம பொடி பண்ண வேண்டியது தான். இப்போ நம்மளுக்கு கலரும் பாருங்கள் நல்லா மாறிடுச்சு. கருப்பாகிடுச்சு. நல்லா டப்புன்னு தெரிச்சு நல்லா முறுமுருண்டு இருக்குது. வாயில் போட்டால் முறுமுருண்டு இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை அடைச்சிட்டு ஆறட்டும். ஆறினப்புறம் நம்ம தூள் பண்ணிக்கிடுவோம், பொடி பண்ணிக்கிடுவோம். இந்த ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரை வச்சுக்கிட்டு நீங்கள் ரவை எப்படி நைஸாக அரைப்போம், அதாவது நிரண்டு அரைப்போம், அந்த மாதிரி அரைச்சா போதும். ரொம்ப மாவு மாதிரி அரைக்க வேண்டாம். இடியப்ப மாவு மாதிரி அரைக்காதீங்க. நம்ம புட்டு மாவு ரவையெல்லாம் எப்படி அரைப்போம் அந்த மாதிரி நெருப்பாக அரைச்சிக்கிறோங்க. ஒரு 3 சுற்றுலேயே நம்மளுக்கு நிரண்டே வந்துடும். ரொம்பலாம் சுற்ற வேண்டியதில்லை. ஒரு 3 சுற்றுலேயே நம்மளுக்கு நல்லா மாவு வந்துடுது. அவ்வளோதான். இதை இப்போ நம்ம ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிற வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறின அப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுக்கிடுவோம். இது எப்போ வேணாலும் நீங்கள் போட்டு குடிச்சிக்கலாம். டெய்லி குடிக்கணும். இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேலைக்கு போயில கூட நீங்கள் ஈஸியாக மார்னிங்லேயோ இல்லை ராத்திரிலேயோ ஒரு கஞ்சி செஞ்சு ஒரு 5 நிமிஷத்தில் கஞ்சி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பூனில் நான் 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது 3 ஸ்பூன் இல்லைன்னா 4 ஸ்பூன் போடுங்க. இது 2 பேருக்கு உள்ளது. இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் நம்மளுக்கு போதும். 2 கப்பு கஞ்சி தாராளமாக வரும். அப்புறம் 1/2 கப்பு தண்ணியை ஊற்றி பச்சை தண்ணியை ஊற்றி கலந்துக்கிறங்க. ப்ளேன் வாட்டரை ஊற்றி கலந்துக்கிறங்க. இல்லைன்னா நம்மளுக்கு கெட்டி விழுந்துடும். அதனால் கலந்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 2 கப்பு தண்ணி 300 மில்லி தண்ணி கொதிக்க வச்சுருக்குறோம். அதில் கொஞ்சமாக உப்பு போடுங்க. இந்த உப்பு நம்ம கஞ்சிக்கு 2 கப்புக்கு கரெக்டாக வரும். நம்மளுக்கு தண்ணியெல்லாம் கொதிச்சிருச்சு. உப்பும் கரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச கவுனி அரிசி மாவை போடுங்க. இங்கே மாவாக கூட விற்கிறாங்க. நான் மாவு வாங்கலை. சரி நம்மளே வறுத்து பொடி பண்ணி செய்யலாமே அப்படின்ட்டு. எனக்கு இது ஒண்டியாக குடிக்கிறதா இருந்தால் அந்த 200 கிராம் எனக்கு 10 நாளைக்கு வரும். உங்களுக்கு உடம்பு ரொம்ப பருமனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மள 1 மாதம் நீங்கள் குடிக்கணும். அதுக்கு உங்களுக்கு 1 கிலோ அரிசி கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. திக்னஸ் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அது அப்படியே கலர் அப்படியே மாறிடும். நல்லா திக்காக வந்துடும். அதோட அடுப்பு அடைச்சிருங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பு வந்ததோடய நம்மளுக்கு திக்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்மளோட கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது குடிக்கவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைகளுக்காக இருந்தால் நீங்கள் இதில் என்ன செய்யுங்க, தேங்காய் பால் சீனி போட்டு கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம உடம்பு குறைக்கிறதுக்குனால நம்ம அதெல்லாம் போடலை. நான் ஏற்கனவே கவுனி அரிசி பாயாசம்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிங்க் கீழே கொடுக்குறேன். அதை போய் பாருங்கள். அப்புறம்
பாதியை வந்து உப்பு கஞ்சியாக வச்சாச்சு. இன்னும் பாதியை வந்து மோர் கலந்து நம்ம குடிக்கலாம். கொஞ்சம் தயிர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு அதில் வந்து ஊற்றி குடிங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். 1 கப்பு எனக்கு வெறும் உப்பு கஞ்சி, என் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து மோர் கலந்து நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். இது திக்னஸ்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணியே நம்ம போட்ட மாவும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குடிக்கிற அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு போதும். இப்போ வந்து உப்பு கஞ்சியும் வச்சுருக்கு, மோர் கலந்தும் வச்சுருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இருந்தால் லைட்டாக கட்டிங் பண்ணி போட்டு சாப்பிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே சாப்பிட வேண்டாம். இது நம்ம வந்து உடம்பு குறைக்கிறதுக்கு தான். கண்டிப்பாக நம்மள நீங்கள் 1 மாதத்துக்கு இந்த கஞ்சியை குடிச்சு பாருங்கள். டெய்லி குடிங்க, ஒன்று ராத்திரியில் குடிங்க, இல்லைன்னா மார்னிங் குடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.